ஸோ ஏன் நீங்க பேங்க் ஜாப் எடுக்கணும் ஃபைனலா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து பேங்க்ல நான் சொன்ன மாதிரி புதுவை பாரதியார் கிராம பேங்க்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். IBPS எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு 8 இயர்ஸா பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நான் பேங்க் எக்ஸாம்ஸை ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்டிக்ஸ் வித் மாணிக். பார்ட் 1 வீடியோல நம்ம என்னென்ன பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க என்னென்ன டைம்ல அப்ளை பண்ணணும், என்னென்ன டைம்ல படிக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்தோம். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஒரே பேட்டர்ன்ல. என்ன பேட்டர்ன் அது அப்படின்றத செகண்ட் பார்ட்ல சொல்லியிருந்தேன். இப்ப லாஸ்ட் முக்கியமான பார்ட் இதுதாங்க. இதுல நான் டீட்டெயிலா என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா நீங்க பேங்க் ஜாப் எழுதலாம், என்ன ஏஜ் லிமிட் இருந்தா நீங்க பேங்க் ஜாப் எழுதலாம், என்ன சேலரி கொடுப்பாங்க, என்னென்ன அலவன்சஸ் பெர்க்ஸ் இருக்கு, ஒரு பேங்க் ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கு, அண்ட் கடைசியா மத்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமையும் விட்டுட்டு ஏன் நீங்க பேங்க் ஜாபுக்கு வரணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்துலாங்க. எனி டிகிரி இஸ் ஓகே. ஒரு பேங்க் ஜாபை நீங்க எடுக்கணும்னா ஒரு டிகிரி, ஒரு பட்டதாரியா இருந்தா போதுமானது. நீங்க பிகாம் படிங்க, BA படிங்க, B.Ed படிங்க, B.Tech படிங்க, BSc படிங்க, என்ன வேணா படிச்சுக்கோங்க. ஈவன் MA கூட முடிச்சுட்டு வாங்க. எப்ப வேணா நீங்க எழுதலாம். எனி குவாலிஃபிகேஷன் இஸ் ஓகே ஃபார் அ பேங்க் ஜாப். ஓகேவா? எஸ். இப்ப லாஸ்ட் இயர்ல நான் இருக்கேன், எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நோட்டிபிகேஷனை கொஞ்சம் கிளியரா படிச்சிடணும். அவங்க எந்த டேட் சொல்றாங்களோ அந்த டேட்ல உங்களுக்கு சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட் வந்துடும். மெயினா அது எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்டர்வியூ போய் அட்டன் பண்றீங்களா ஃபைனல் ஸ்டேஜ், அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் வந்துடும். அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா எழுதலாம். ஓகேவா? அது நீங்க நோட்டிபிகேஷனை லைட்டா பாத்துக்கோங்க. நீங்க கிராஜுவேட் டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எழுதலாம். அடுத்த முக்கியமான விஷயம் ஏஜ் லிமிட். எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, நான் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதலாமா, நான் இந்த கேட்டகரியில வரேன், எனக்கு எவ்வளவு ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். நான் இப்ப டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி 2 விதமான எக்ஸாம்ஸ் இருக்குங்க பேங்க் ஜாப்ல. கிளர்க் ஜாபுக்கு நீங்க எழுதலாம், அது கொஞ்சம் ஸ்டாஃப் லெவல் சிம்பிள் எக்ஸாம். POன்றது ஆஃபீஸர் லெவல், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம். இதுல நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா இதுல 2த்துல எந்த எக்ஸாம் வேணா படிக்கலாம். இதை விட இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஆனா ஒண்ணுதான். அதை நான் செகண்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு கிளர்க்கா இருந்தீங்கன்னா நீங்க 28 வயசு வரைக்கும் எழுதலாம். ஆபீசர் எக்ஸாம் எழுதணும்னா 30 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். எனி ஒன், ஜெனரல் கேட்டகரி, அன்ரிசர்வ்ட். இதே நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அப்ப நீங்க ஒரு கிளர்க் எக்ஸாம் 31 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஒரு ஆபீசர் லெவல் எக்ஸாம் 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இதே நீங்க ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். அதாவது 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் கிளர்க் எக்ஸாம், 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஒரு PO எக்ஸாம். இது இல்லாம நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், ஆர்மி பீப்புள், இவங்களுக்குலாம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க அந்த நோட்டிபிகேஷனை டீடைலா பாத்துக்கிறது நல்லது. இது பிக்சட். ஓகேவா? இந்திய சட்டத்துப்படி இது பிக்சட். அடுத்து பாத்தீங்கன்னா சேலரி. சோ அப்ப சேலரி அப்படின்னு வரும்போது உங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒரு பேங்க் ஜாப்னு போது கண்டிப்பா அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் ஒரு பேங்க் ஜாப் இருக்க போது. சோ ஒரு கிளர்க் எக்ஸாம், ஒரு PO எக்ஸாம் சொன்னல, நீங்க ஒரு ஸ்டாஃப், ஒரு கிளர்க்கா நீங்க போயிட்டு கேஷியர் ஆக போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பாத்திருப்பீங்களா, பேங்க்லாம் வந்து இந்த கேஷ் கொடுக்குறவங்க கேஷியர், பாஸ்புக் பிரிண்டர், இந்த சிங்கிள் விண்டோ ஆபரேட்டர்னு போட்டிருக்கும். அவங்களாம் கிளர்க்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு வந்து பேசிக்கா ஒரு IBPS எக்ஸாம் மூலமா இதுல வந்து நிறைய அடிஷன்ஸ் இருக்குங்க. நான் பேசிக்கா கண்டிப்பா உங்களுக்கு இன் ஹேண்ட் 30 வந்துடும், 30,000 வந்துடும். இதே நீங்க ஆஃபீஸர் லெவல் கிளியர் பண்ணி போனீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 50,000 வந்துடும். இது நான் வந்து ஒரு IBPS, இந்தியன் பேங்க், RRB பேங்க் வச்சு சொல்றேன். இன்னும் நீங்க SBI எல்லாம் போனீங்கன்னா உங்களோட சேலரி இன்னும் அதிகமாகும். RBI போனீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஓகேவா? சோ அந்த பேங்கோட ரெப்யூட்டேஷனை பொறுத்து பேசிக் நான் சொல்றது 30,000 கிளர்க்கு கண்டிப்பா கிடைக்கும், 50,000 PO கண்டிப்பா கிடைக்கும். இது வெறும் இன்ஹேண்ட் அமௌண்ட் தாங்க. இது இல்லாம உங்களுக்கு நிறைய பெர்க்ஸ் இருக்கு. பெர்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அலவன்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ DA, டியர்னஸ் அலவன்ஸ், டிராவலிங் அலவன்ஸ். சோ கேஷியரா நீங்க போய் உட்காந்தீங்கன்னா கேஷ் அலவன்ஸ்னே ஒண்ணு இருக்கு. நீங்க கேஷை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் அலவன்ஸே ஒன்று தருவாங்க. இது நிறைய அலவன்சஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பேங்க், உங்க வீட்டு சைட்ல யாராவது பேங்க் வேலை செஞ்சாங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா என்னென்ன இருக்கு, லீவ் டிராவலிங் ஃபெசிலிட்டி இருக்கா, என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்ப சொல்றேன். ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்க போயிட்டு ஒரு கஸ்டமரா பேங்க்ல லோன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் வட்டின்னு ஒண்ணு போடுறாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுவாங்க. ஓகேவா? CI, அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் வந்த வட்டியை விட அடுத்த மாசம் அதிகமா வரும். அப்படி வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். சோ இதே நீங்க ஒரு பேங்கரா இருந்தீங்கன்னா, நீங்களே இந்த பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு நீங்களே லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷமும் அதே வட்டி தான், அடுத்த வருஷமும் அதே வட்டி தான் சொல்லிட்டு வட்டி ரொம்ப கம்மியா வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இது ஒரு அட்ராக்டிவான விஷயம் இல்ல. எல்லாருமே வந்து லோன் வாங்கி EMI கடந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் போது நீங்க பேங்கர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன்ஸ் ஈஸியாகவும் கிடைக்குது. நீங்களே உங்க பேங்க்ல லோன் எடுத்துக்கலாம், வட்டியும் கம்மியா எடுத்துக்கலாம்.
சரி நான் டெபாசிட் போடுறேன், என்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கு, டெபாசிட் போடுறேன்னா மத்தவங்க கஸ்டமரா போடும்போது ஒரு 7% தராங்க அப்படின்னா, நீங்க பேங்கரா போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 7.5% ஆச்சும் தருவாங்க, 1/2% ஆச்சும் அதிகமா தருவாங்க. இது மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ என்னால கிளியரா சொல்ல முடியல. கண்டிப்பா ஒரு 1/2% ஆச்சும் அதிகமா தருவாங்க. ஓகேவா? சீனியர் சிட்டிசனுக்கு தரதை விட உங்களுக்கு அதிகமா டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க. ஸோ இதை விட வேற என்ன வேணும்? இன்னும் நிறைய பெர்க்ஸ் இருக்கு பேங்கர்ஸ்க்கு. ஸோ ஏன் நீங்க பேங்க் ஜாப் எடுக்கணும் ஃபைனலா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து பேங்க்ல நான் சொன்ன மாதிரி புதுவை பாரதியார் கிராம பேங்க்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். IBPS எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு 8 இயர்ஸா பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நான் பேங்க் எக்ஸாம்ஸை ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியர்பைங்க உங்களுக்கு இப்போ லேடிஸ் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் வேலை செய்யறதுக்கு வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இஷ்டம் இருந்தாலுமே. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆங்கிள் யோசிப்பாங்க. ஸோ நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாடுல பாருங்க, இந்தியன் பேங்க் அப்படின்றது தெருவுக்கு தெரு ஒன்று இருக்கு. இப்படி போனீங்கன்னா ஒரு இந்தியன் பேங்க், கொஞ்ச தூரம் போனீங்கன்னா இன்னொரு இந்தியன் பேங்க் இருக்கு. ஸோ நீங்க IBPS கிளர்க்ன்ற ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இந்தியன் பேங்க்ல கண்டிப்பா நீங்க ஒரு கேஷியரா உட்காந்துட போறீங்க. இது எவ்வளவு ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஜாப். பேங்க் ஜாப்ன்றது நீங்க பேங்க் ஐடியா மாட்டினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெப்யூட்டேஷன் வந்துடும். ஏன்னா நீங்க வந்து காசு கூட விளையாட போறீங்க. ஏதாவது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா உங்களுக்கு தான் கால் பண்ண போறாங்க. ஸோ இவ்வளவு ரெப்யூட்டேஷன் இருக்க ஜாப் உங்க வீட்டுக்கிட்டே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது இதை விட வேற என்ன வேணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெப்யூட்டேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி. இதுவும் வந்து ஒரு பொதுத்துறை ஜாப், கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போது, நீங்க ரொம்ப எதுவும் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் உங்களை யாராலையும் பேங்க் ஜாப் விட்டு ஒரு ஜாப்ல போயிட்டீங்கன்னா எடுக்கவே முடியாது. மற்ற ஒரு பிசினஸ் மாதிரி நீங்க இன்னைக்கு காசு வருமா வர அப்படி இல்லை, மாசம் பிறந்தா சம்பளம். கவர்மெண்ட் ஜாப் பத்தி உங்களுக்கே தெரியும், ரொம்ப நிறைய அலவன்சஸ்லாம் வேற இருக்கு. ஸோ பேங்க் ஜாபை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரெப்யூட்டேஷன், மதிப்பு மரியாதை கிடைக்குது, ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. அண்ட் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம். இதை விட சிம்பிளான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்டரி, சிவிக்ஸ் இதெல்லாம் எதுவுமே படிக்காம இந்த 4 பேட்டர்ன், குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டு வருஷம் ஒரு 10-15 எக்ஸாம் எழுதிட்டே இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு IBPS கிளர்க்கா ஜாயின் பண்ணிட்டீங்க, நான் SBI PO தான் ஆக போறேன்னா வேலைக்கு சேர்ந்துட்டு அதே பேட்டர்ன் டெய்லிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கூட வேற எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேவா? பேங்க் உள்ளே போயிட்டு கூட CAAB, JAABன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை எழுதலாம். இல்ல நான் PO ஆக விருப்பப்படல, ஏன்னா நீங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஆஃபீஸர் அப்படின்னும் போது நீங்க டிரான்ஸ்ஃபர், சப்ஜெக்ட் டு டிரான்ஸ்ஃபர், திடீர்னு நீங்க வேற ஸ்டேட் போட்டா போய் தான் ஆகணும். கிளரிக்கலுக்கு அந்த இது கிடையாது. அவங்க ஊர்லயே அவங்க லோக்கல் ஏரியாலே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா, நான் IBPS பாண்டிச்சேரியில தான் நான் வேலை செய்ய போறேன் கிளர்க்கா போட்டேன் அப்படின்னா. ஓகேவா? இதே நான் PO போட்டேன்னா நான் பாண்டிச்சேரியில தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா எங்க வேணா போடுவாங்க. சோ ஒரு சில பேருக்கு டிராவல் பிடிக்கும், அதெல்லாம் செட் ஆகும். ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. அப்படின்னா நான் கிளர்க்காவே இருந்துக்கிறேன், ஆனா நான் வந்து சம்பளம் எனக்கு கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க ஜஸ்ட் ஒரு ரைட்டிங்ல எழுதி கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு. எனக்கு PO ஆக விருப்பம் இல்லை, ஆபீசராக விருப்பம் இல்லை, ஆனா எனக்கு சேலரி கொஞ்சம் அதிகமா நான் எதிர்பார்க்கிறேன், எவ்வளவு நாள் நான் கிளர்க்கு சேலரி வாங்கிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்க நான் ஆபீசராக விருப்பம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஒரு போனஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஏன்னா இவர் கடைசி வரைக்கும் ஆபீசரா ஆக போறது இல்லை. அப்ப இவர் கிளர்க்காவே இருந்துகிட்டே அதிகமா ஓரளவுக்கு சேலரிஸ் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், நான் IT படிச்சிருக்கேன், நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன், எனக்கு பேங்க்ல இடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இருக்கு. IT ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு எடுக்கிறாங்க, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்லாம் பேங்க்ல எக்ஸாம் எடுக்கிறாங்க. பேட்டர்ன் இதே தான், கூட உங்க சப்ஜெக்ட் வரும். ITனா சாஃப்ட்வேர் பத்தின விஷயங்கள், அக்ரிகல்ச்சர்னா உங்க சப்ஜெக்ட். ஏன்னா பேங்க்லயும் சர்வர் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ண ஒரு IT ஆள் வேணும். அக்ரிகல்ச்சருக்கு லோன் கொடுக்கணும், ஸோ அக்ரிகல்ச்சர் படிச்ச ஒரு விஷயங்கள் தெரிஞ்ச ஆள் வேணும். ஸோ எல்லா ஆட்களுக்கும் பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஃப்ரேம் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கும் நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஃப்ரெஷர்ஸுக்கான விஷயங்கள், அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ப்ரமோஷன்ஸ் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு பேங்கோட CEO, நீங்க வந்து ஒரு POவா ஜாயின் பண்ண ஒரு அருந்ததி பட்டாச்சாரியா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட SBI ஹெட்டாவே ஆகிட்டு தான் அவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மற்ற ஜாபை விட நீங்க இந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சேர நீங்க கிளர்க்ல இருந்து PO, அடுத்த ஆஃபீஸர், பிரான்ச் மேனேஜர், அது மாதிரி போயிட்டு டெப்டி பிரான்ச் மேனேஜர், இந்த மாதிரி போயிட்டு கடைசியில நீங்க பேங்கோட ஹெட் ஆகுற வரைக்கும் நீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதை விட்டா வேற என்னங்க வேணும்? ஸோ பேங்க் ஜாப் பத்தி இன்னும் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆப்டெக்ஸ் வித் மணிக்குன்ற சேனல் என்ன ரீச் பண்ணுங்க. ஸோ இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயிலா நம்ம பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.